அவர் வந்து இவ்வளவு சாஃப்டான காரணம் அவங்க தங்கச்சியோட மறைவு தான். அவங்க இறந்த உடனே அவர் வந்து சைலண்ட் ஆயிட்டாரு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் துருதுருன்னு இருந்தாரு, இப்ப சைலண்ட் ஆயிட்டாரு. அவர் மனசுல வந்து இன்னும் அந்த வடு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வடு இருக்கு. அந்த பேர்ல யாருன்னா ஒரு பொண்ணை பார்த்தா கூட அவர் அப்படியே கண் கலங்கிடுவார். ஏதோ அவர் பாதிச்சிருக்காரு. ஏன்னா அவர் நினைச்சதை செய்யணும்னு நினைக்கிறது எப்போதுமே. அவருக்கு கொஞ்சம் சைட் டைப், யார்ட்டையும் பேச மாட்டார். என்கிட்ட வந்து தனி ரூமில் இருப்பேன், என்கிட்ட சொல்லுவார், கஷ்டம் நஷ்டங்கள்லாம் என்கிட்ட பேசுவார். அவங்க அம்மா அப்பா இருந்தால் கூட அவர் தனியாக ஒரு ரூம் கொடுத்து தனியாக தான் இருப்பார். நாங்கள் போனால் தான் தனியாக பேசுவார். நல்ல மனிதர், இலகின மனசு, நமக்கு தான் வருத்தம். ஒரு ரொம்ப சாந்தமான, ரொம்ப ஸ்ட்ராங்கான அயன்மேன். வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா துறையில் கிட்டத்தட்ட 50 வருடங்களை கடந்த ஒரு நபர் தான் என் கூட இருக்காரு. அவர் வந்து ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபர், டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர்னு பன்முகங்கள் கொண்டவர். என் கூட இன்னைக்கு ஜாக்வார் தங்கம் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களை சந்திக்கல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். உங்களை சந்திக்கலாம் மகிழ்ச்சி. சரி சார், என்கிட்ட ஒரு சில ஸ்க்ரீன் கிராப்ஸ் இருக்கு சார். நீங்க பண்ண விஷயங்கள், நீங்க ஒரு சிலரோட எடுத்த போட்டோ, உங்களோட ஒரு போட்டோ, அந்த மாதிரி. சோ அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க தாராளமா சொல்லுங்க சார். சூப்பர். விஜய், இளைய தளபதி விஜய் அவர்கள். எனக்கு தெரிஞ்சு இவர் முதல்ல ஆக்ஷன் டேர்ன் ஆனது காரணம் உங்களோட படங்கள்ல இருந்தா அந்த ஃபைட் சீக்வன்ஸா வர ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல அவர் பண்ணது எல்லாமே காதல் படங்கள், அது மாதிரி சாஃப்டா இருக்கும். ஷாஜகான்ல நினைக்கிறேன் ஒரு பைக்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருக்கீங்க. நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. அதான் அது நல்லா, அது ரொம்ப ஃபேமஸான ஃபைட்டா மாறிச்சு. பகவதியில நீங்க தான் அவருக்கு பண்ணிருக்கீங்க. ஆமா, எல்லாமே அவர் ஹிட் படம், ஆக்ஷன் படம், பெரிய ஹீரோவா கொண்டு வந்தது ஷாஜகான், பகவதி, என்றென்றும் காதல், இது மாதிரி எல்லா படமும், பிரியமுடனா எல்லாமே ஒரு பெரிய ஆக்ஷன். ஏன்னா அவரே கேட்பாரு, என்ன ஒழிச்சிடணும்னு நினைக்கிறீங்க மாஸ்டர் பாரு. ஓகே. ஆமா, ஏன்னா அவர் அதை விரும்ப மாட்டாரு. ஏன்னா பெருசா எடுக்க விட மாட்டாரு. எனக்கு இவ்வளவு பையன்ல அவர் தெரியும். சட்டம் உருட்டறையா இல்லை வெற்றியா, எனக்கு என்ன கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஓகே. எல்லாமே பண்ணேன். அப்போ வந்து சின்ன பையன் வருவார், வந்துட்டு பண்ணுவார். வீட்டுக்கு ஒரு கணக்கில் கொஞ்சம் நல்லா நடிக்கிற கேரக்டர் அவருக்கு. அப்போ தான் அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க, ப்ராக்டிஸ் கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த டைமில் நான் ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். வீட்டுக்கு ஒரு கணக்கிலேருந்து. அவருக்கு கொஞ்சம் சைட் டைப், யார்ட்டையும் பேச மாட்டார். என்கிட்ட வந்து தனி ரூமில் இருப்பேன், என்கிட்ட சொல்லுவார், கஷ்டம் நஷ்டங்கள்லாம் என்கிட்ட பேசுவார். அதே மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாப்புல, அவன்கிட்ட பேசுவார். அவன்கிட்ட என்கிட்ட தான் பேசுவார். நாங்கள் அவர் என்னென்னா தனியாக இருப்பார். அவர் அவங்க அம்மா அப்பா இருந்தால் கூட அவர் தனியாக ஒரு ரூம் கொடுத்து தனியாக தான் இருப்பார். நாங்கள் போனால் தான் தனியாக பேசுவார். நல்ல மனிதர். அவர் வந்து இவ்வளோ சாஃப்டான காரணம் அவங்க தங்கச்சியோட மறைவு தான். அவங்க இறந்த உடனே அவர் வந்து சைலண்ட் ஆகிட்டார். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் துருதுருன்னு இருந்தார், இப்படி சைலண்ட் ஆகிட்டார். அவர் மனசில் வந்து இன்னும் அந்த வடு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த வடு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ பேசும்போது கூட அவருக்கு அந்த வடு இருக்கும். அந்த பேரில் யாருன்னா ஒரு பொண்ணை பார்த்தா கூட அவர் அப்படியே கண் கலங்கிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு இலகின மனசு. அப்போவே நான் கொடுக்கணும் எல்லாருக்குன்னு நினைப்பார். வளர்கிற டைம்லேயே வந்து அந்த அந்த சாலிகிராம் வீடு ஃபுல்லாக நோட்டு புக்காக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை புக்கு நோட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார் படிக்கிற பசங்களுக்கு. அது வந்து நான் தான் செக்யூரிட்டி மாதிரி போட்டு பாதுகாத்துக்குவேன். ஸோ அந்த மாதிரி நல்லா கொடுக்கணுங்கிற மனசு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா நடிகர் சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் ஒரு கரெக்ட் டைமுக்கு ஷூட்டிங் வர்ற ஒரே நடிகர் விஜய் சார். இப்போதைக்கு வந்து நாங்கள் ஒரு படம் வெளியூர் போயிட்டு வரோம். காலையில் 4 மணிக்கு வந்து இறங்குறோம் சென்ட்ரலில். இறங்கிட்டு நான் விஜய் சார் சொன்னேன், சார் 6 மணிக்கு இப்போ வந்துருங்கண்ணே, 6 மணிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட் எடுக்கிறேன்னு. ஓகே மாஸ்டர். இன்னும் அவர் வந்து அடையார் போனோம். அப்போ வீடு அடையாரில் இருக்கார். குளிச்சுட்டு சிவாஜி கார்டனில் ஷூட்டிங்கு 5:50 வந்து உட்காந்துருக்கேன். நாங்கள்லாம் போகல. நான் ஒரு 6:05 வரேன். ஒரு அந்த ஒரு அவர் வண்டியில் ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்கு. யாருமே வரல. அது மாதிரி ஒரு சின்சியர். எந்த இடத்துக்குனாலும் இப்போ நாங்கள் பகவதி படத்துக்கு வந்து நாங்கள் இங்கே ஷூட்டிங் எடுத்தோம். காஞ்சிபுரத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஃபைட் எடுத்தோம். 5 மணிக்கு கரெக்டாக வருவார் என்ன பிக்கப் பண்ணுறது. அவர் வந்து பகவதிலாம் பெரிய ஸ்டார் இல்லையா? 5 மணிக்கு கரெக்டாக அவர் தான் வண்டி ஓட்டுவார். 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி பறந்து போயிடுவார். வண்டி ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுவார். ஐயோ, வண்டியோட தீவிரமான ரசிகன் அவர். காரோட ரசிகன் அவர். கார் என்ன மாதிரி ஓட்டுவாருங்க. டிரைவரை பின்னாடி குறைச்சி இவர் தான் ஓட்டு போவார் காரை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக போவார். அவ்வளோ கண்ட்ரோலாக இருப்பார். பந்தாவே தெரியாத ஒரு மனிதர். பந்தானா என்னன்னே தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஒரு ரொம்ப சாந்தமான, ரொம்ப ஸ்ட்ராங்கான அயன்மேன். கண்டிப்பாக சார். எனக்கு அதான் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். அதான் நான் கேட்கும் போதே கேட்டேன். ஆரம்ப கால ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாம் நீங்கள் தான் ஃபில்மோகிராஃபி பண்ணியிருக்கீங்க.
ஸோ அப்போ அவருக்கு அந்த ஸ்டண்ட் மேல ஆர்வம் எப்படி இருந்தது? இப்பவும் அவரோட படங்கள்ல ஸ்டண்ட் பார்ப்பீங்களா? இப்போ வரைக்கும் அது எப்படி இல்லை மெயின்டெயின் சார், அவர் பண்றாரு? எப்போதுமே நல்ல ஆர்வம். சண்டை கற்றுக்கிட்டே இருந்த ஆர்வம். என்னன்னா, இப்போ நாங்கள் ஷாஜகான் நீங்கள் கேட்டிங்களே அப்போ, ஷாஜகான் படம் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பில்டிங்கில் எடுக்கிறோம். மார்க்கெட் செட்டப் போட்டு எடுக்கிறோம். அதில் என்ன நான் ஒரு ஷாட் வச்சிருந்தேன், அப்போலாம் ரோப்லாம் கிடையாது. பைக்கில் போய்க்கிட்டே இருப்பார், ரவுடிங்க ஓடி வருவாங்க. பின்னாடி ஒரு பொண்ணை காப்பாற்றி கூட்டு போயிருவாரு. ஆமா. அந்த ஹேண்ட்பாரில் கை வச்சு சுற்றி அடிச்சுட்டு ஒரே ஷாட்டில் உட்காரணும். நான் லைவாக பண்ணி காமிச்சு, சார் இது மாதிரி ஒரு அப்படின்னு. அவர் என் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக இருக்கும், வேணான்னு சொல்லுங்கள் மாஸ்டர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே. சொன்ன உடனே நான் என்கிட்ட வந்து என் அசிஸ்டன்ட் சொன்னாப்புல, இது மாதிரி வந்து சார் இது லைக் பண்ணல, வேணாங்கிறாரு. ஓகே, அவர் வேணான்னா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்போ சவுத் ஸ்டார் வராரு, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராரு. என்ன எடுத்தீங்க அப்படிங்கிறாரு. மூவியில் ஓப்பன் பண்ணுறாங்க மானிட்டரை. ஓப்பன் பண்ணி என்ன எடுத்தாங்க, நம்ம விஜய் சார் உட்காந்துருக்காரு, சவுத் ஸ்டார் உட்காந்துருக்காரு. இந்த ஷாட்டை பார்க்குறாரு விஜய் சார். பார்த்துட்டு அப்போ தான் அவர் நினைக்கிறாரு, நம்ம பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நான் சொன்னதை சொல்ல வேண்டாம், மாஸ்டர் இந்த ஷாட்டை எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த தேட்டரில் எந்திரிச்சின்னு கை தட்டினாங்க. ஸோ அந்த மாதிரி அதில் ஏன்னா அவர் அந்த ஆக்ஷனை அவர் இவ்வளோ தூரம் நம்புவாங்களா நம்புவாங்க மாட்டாங்களா அப்படின்னு அவர் அது இது பண்ண மாட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பகவதியில் ஒரு ஷாட் என்னென்னா, கத்தி இப்படி விழும். அப்படி விழுந்தோடனே அப்படி கத்தி சுற்றிட்டு வரும், அப்படி பிடிக்கணும். ஆமா. அந்த ஷாட் ரொம்ப ஃபேமஸான ஷாட். ஆமாம், படையப்பா படம் வந்து வந்த டைமில் இது படையப்பா படம் பார்த்துட்டு வராரு. படையப்பா படம் பார்க்கும்போது இவர் ரஜினியோட தீவிர ரசிகன். யார்? விஜய். இளைய தலைவர் விஜய் அவர்கள். இப்போ வந்து படம் பார்க்கும்போது இவருக்கும் படம் பார்க்குற ஏதோ குரூப்புக்கும் தகராறு, சண்டைன்னொடனே வேகமாக என்ன வராரு. ஏன்னா அங்கே தான் எங்களுக்கு ஷூட்டிங் பக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு 2 கிலோமீட்டர் நாங்கள் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கோம். வந்தார், மாஸ்டர் உடனே கிளம்புங்க வாங்க, ஏதோ இது பண்ணாங்க அப்படின்னாரு. நாங்கள் போனோம். நீங்கள் இருங்க சார், நாங்கள் வேறு ஆள், ஏன்னா படத்தை பாதியில் வந்துட்டார். நாங்கள் போனால் அப்படி யாரும் எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. இவர் யாருன்னு தெரிஞ்சிச்சு. முதல்ல இருட்டில் ஏதோ தேராரு வந்துட்டார். அப்புறம் ஐயோ விஜய் சார் அப்படின்னு பயந்து ஓடி போயிட்டானுங்கலாம். அப்போ இந்த ஷாட் வச்சேன். அது என்ன, ஃபஸ்ட்டு அதே எம்பி வீட்டுக்கு வரும்போது ஒரு தொட்டி தட்டம் கீழே விழுந்துருவார். விழுந்து தட்டு மாதிரி வருவார். அவர் வந்து சிரிப்பார். இந்த வாட்டி வந்து தட்டம் பூஞ்செட்டி காலாக தட்ட கால் போய் பறந்து விழும் பூஞ்செட்டி. அதுக்கப்புறம் அந்த அருவா கீழே கிடங்கும் தட்டி சொல்லுவார், என் தங்கச்சி வயிற்றுல இருக்க அந்த குழந்தை வந்தே தீரும், எவன் வந்தாலும் சரி கழுத்தை இருப்பேன் நீ கொண்டு. அது டைலாக் கொஞ்சம் வேறு ரவுண்ட் ரலி அதெல்லாம் போட்டு எடுத்தோமா. என்னை கூப்பிட்டு கேட்டார், இதோட என்ன ஒழிச்சு விடலான்னு நினைக்கிறீங்க? இப்படியே கேட்டார் சத்தியமாக. நான் சொன்னேன், இதுக்கப்புறம் நீங்கள் ஆக்ஷன் ஹீரோ, பெரிய ஆக்ஷன் ஹீரோ சார்னே. கொண்டாடினாங்க அந்த படத்தை பகவதியில். அதே மாதிரி இன்னொரு ஷாட் பண்ணார் பகவதியில். அந்த ஃபஸ்ட்டு வீலிங் பண்ணது அந்த படம் தான் தமிழ் படத்தில். ஓகே. தமிழில் இந்திய மொழியிலே வந்து பைக்கை அப்படி வீலிங் பண்ணு, ஃப்ரண்ட் வீல் பைக் வேலைலாம் தூக்கிட்டு அந்த சம்மர் சால்ட் அடிச்சு பைக்கில் உட்காருது யாருமே பண்ணல, அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணார். அது வந்து அப்போலாம் ரோப்பே கிடையாது சார். ரோப்பு என்னென்னா ரிஸ்க்கு ஷாட்டு. நாங்கள் வந்து வண்டி மூவ் ஆகும்போதே அப்படி அடித்து நான் உட்காந்து காமிச்சேன். சம்மர் சால்ட் அடித்த உடனே அவர் கேட்டார், மாஸ்டர் ரோட்டில் எதுவுமே இல்லையே அப்படின்னாரு. ஆமாம் சார், நல்லா இருக்கும் சார் அப்படின்னேன். ஓகே பண்ணுறேன்னாரு, பண்ணார். அது வந்து ஹைலைட் ஷாட் என்ன, அந்த 2 பேர் பின்னாடி வருவாங்க, சம்மர் ஷாட்டும் பின்னாடி சுட்டு வந்து உட்காரணும் வண்டியில். ஆமாம், உட்காந்துட்டாரு. எங்களுக்கு உயிரே ஒரே ஷாட் ஓகே பண்ணார். அந்த வண்டி அப்படிங்கிறக்குள்ள நாங்கள் போய் ஓடி போய் பிடிச்சிட்டோம். அந்தாலும் கிரேட் ஷாட் அவர் பண்ணார். அதுலேயே இன்னொரு ஷாட் வச்சுருந்தேன். அவன் வந்து வில்லன் வந்து குண்டு அடிவான், பெட்ரோல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம், உள்ளே நுழைஞ்சி வரணும். காலையில் இன்னொரு நாள் ஷாட்டு வேற ஒரு ஃபைட்டில் அதை வைக்கிறேன். ஃபஸ்ட் ஷாட்டே தான் முடிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்ல நீங்கள் அப்படின்னாரு. எனக்கு என்ன அது இப்போ சொன்ன மாதிரி எனக்கு அது ஃபீல் இருக்கும். அப்புறம் நான் வந்து காமிச்சேன் பாருங்கள் சார், எனக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் உங்களுக்கு வேறு சொல்யூஷன்லாம் போடுவோம், உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது சார், அனல் கூட அடிக்காது, சரி நீங்கள் வந்துட்டீங்க நானும் வரேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த ஷாட்டுக்கு ஸ்டார்ட்டில் அடிச்சாமல் பாருங்க கிளாப்ஸ். ஏன்னா அப்போ சிஜிலாம் கிடையாது, இப்போ தான் எல்லாம் செய்யும். அதனால் அதுலேருந்து அவர் ஆக்ஷன் ஹீரோ. இப்போ அவரோட ஆக்ஷனை எல்லாரும் ரசிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் அவர் சினிமாவை விட்டு போகிறாரு. ரொம்ப வருத்தமாக, ஒரு வருத்தம் இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். உண்மையிலே ஒரு மாபெரும் நடிகர் அவர் வந்து போகிறாருங்கிறது ஒரு வருத்தமான விஷயம்தான். ஏன்னா அவர் ஒன்றும் எல்லாருக்கும் மக்களுக்கு உதவி பண்ணோம், நான் ஏதோ அவர் பாதிச்சிருக்காரு. ஏன்னா அவர் நினச்சதை செய்யணும்னு நினைக்கிறவர் எப்போதுமே. அதனால் இப்போ அவர் சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா அவரை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணார். வீட்டை விட்டு போய் அப்படின்னு போயிட்டார். நாங்கள் சொன்னவர் இங்கேனா உதயந்திரில் படம் பார்த்துட்டு, கரெக்டாக உதயந்திரில் படம் பார்த்துட்டுருக்காரு. வீட்டை விட்டு போனவர் பிடிச்சிட்டு போயிட்டோம், கூப்பிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் சரி நடிப்பு ஃபைட்டு கீட்டு எல்லாம் கற்றுக் கொடுத்து, டான்ஸ்லாம் கற்றுக் கொடுத்து அப்புறம் தான் ஹீரோ நடிக்க வச்சார். ஸோ அந்த மாதிரி அவர் நினச்சா நடத்துன்னு நினைப்பார். யார் சொன்னால் கேட்க மாட்டார். ஆனால் நல்ல முடிவாக இருக்கும். இதனால நமக்கு தான் வருத்தம், படத்தை சினிமா விட்டு போகிறோம். சினிமா ரசிகர்களுக்கு வருத்தம் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலேருந்து எம்ஜிஆர் சப்போர்ட்டராக இருந்திருக்கீங்க, விஜயகாந்த் சப்போர்ட்டராக இருந்திருக்கீங்க. எல்லாரும் சொல்கிறது அந்த வரிசையில் தான் விஜய் அவர்களே சொல்கிறாங்க. அவரையும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. அவரோட எந்த ஒரு பொலிட்டிக்கல் கெரியர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். நான் அப்போவே சொன்னேன், ரொம்ப நல்ல மனிதர், சை டைப், யார்கிட்ட பேச மாட்டார்.
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து யாரை வந்தாலும் அப்படியே அணைச்சிக்குவார். ம். அவங்க அசிங்கமாக இருந்தாலும் சரி, அருவருப்பாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் இவங்களும் ஒரு ஆத்மா அப்படின்னா அவர் சித்தர் யார், எம்ஜிஆர் அவர்கள். உடனே அவர் பிடிச்சி அணைச்சிக்குவார். அது வந்து கை கழுவுறது, பவுட்ரு போடுறது அதெல்லாம் கிடையாது. அணைச்சிக்கிட்டு பார் அப்படியே ஒரு மனிதர். கேப்டனும் அதே ரேஞ்சு. ம். கேப்டன் வந்து ஏன்னா இறங்கி வேலை செய்வார். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா துணிஞ்சு நிற்பார். எவனா தான் சரி நினைப்பார். ரஜினி சாரே சொன்னார், அவருக்கு உடம்பு சரியில்லாம போலீஸால் கட்டுப்படுத்த முடியாது, ஒரு துண்டை வச்சு கட்டுப்படுத்திட்டு போயிட்டார் ஆமா. கேப்டன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேப்டனு. இப்போ விஜய் சார் என்னன்னா, அவர் வந்து வெளியில் இறங்க மாட்டார். ம். இப்போ அவர் பேச்செல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஐயோ இன்னும் பயங்கரமாக பேசுகிறாரு, அப்படிலாம் அப்படி பேச மாட்டார். இப்போ அவ்வளோ பேசுகிறாரு. ஆனால் என்ன வந்து உள்ளே இறங்கணும். இப்போ ஒரு ரசிகர் பட்டால் நிறையா இருக்கு இல்லையா, அதை வந்து ஓட்டாக மாற்றணும்னா அவர் வந்து உள்ளே இறங்கி வேலை செய்யணும். ஸோ அது செஞ்சாருன்னா அவருக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஏன்னா மக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்க, என்ன நம்ம பார்க்குறோம் அவர் பார்க்காம போகிறாரு அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு மைண்டு வேறு மாதிரி வேலை செய்யும். கண்டிப்பா களத்துல இறங்குனாருன்னா ஜெயிக்க வாய்ப்பு. இறங்கிட்டாரு, அதான் இறங்கிட்டாரு. இனிமேல் ஜெயிக்கிறது தான் இது, ஜெயிக்கிறது எப்படின்னு தான் பார்க்கணும். அதான் பார்க்கணும். இது ஒரு முக்கியமான சூப்பர். சினிமாவில் முக்கியமான ஒரு நபர், தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார். அவருக்கு நான் வந்து டூப்பு, இவர் கமல் சார் 2 பேருக்குமே நான் டூப்பு. அப்போ அந்த காலத்தில் ஆம்பூர் பாப்போட தான் நிறையா பண்ணியிருக்காரு. நான் டூப் போடுவேன். ம். என்ன அவருக்கு பிடிக்கும் என்னென்னா, அந்த கராட்டே பண்ணுறது, சிலம்பம் சுற்றுறது, சுருள் சுற்றுறது, நிறையா ஜிம்னாஸ்டிக்கில் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவருக்கு வந்து அது அநேகமாக அது படையப்பா தான் நினைக்கிறேன். இது பாபா சார். பாபா, கரெக்ட், பாபா. சாரி பாபா. அந்த படத்துக்கு பாபா பாபாவும் பகவதி ஒரே டைம். அந்த டைமில் தான் தயாராது. அதுதான் நான் படையப்பாண்டேன் பாபா. இப்போ வந்து நாங்கள் ஃபிலிம் சீட்டில் ஷூட்டிங் இது. நான், விஜய் சாரு, ரீமாசனு, ஏ வெங்கடேஷ் சார் எல்லாம் இருக்கோம். இவர் வந்து ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு சூப்பர் ஸ்டாரு நடந்து வராரு. காரில் கூட வரல, நடந்து வர. நாங்கள் யாரும் கவனிக்கல. நான் தான் முதல்ல பார்க்குறேன். விஜய் சார், ரஜினி சார் வர, ரஜினி சார் வர, டக்குன்னு எழுந்துச்சி ஓடி போகிறோம். வந்து எங்கள் கூட நின்று சாப்பிட்டு அன்றைக்கி லஞ்செலாம் சாப்பிட்டு எங்கள் கூட இருந்துட்டு போனார். அது மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோஸ் அது உண்மையிலே லைஃப்பில். ஏன்னா சூப்பர் ஸ்டார் வந்து சார் அப்போவே அவர் ரொம்ப சாதாரண மனிதர். அந்த வெஸ்பா ஒரு ஸ்கூட்டரில் வருவார் ஷூட்டிங்கு, பெரிய ஸ்டாரு. ஹெல்மெட் போட்டு வருவார். நான்லாம் கேட்பேன், சார் என்ன சார் நீங்கள் என்ன ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன சார் அப்படி எப்படி சொல்லி பாலச்சந்திர சிட்டி தான் அப்புறம் காரில் வந்து வர ஆரம்பிச்சு. அது வரைக்கும் இப்போ 2 வீலர் தான் வருவார். ஜாலியாக வருவார் 2 வீலரில். ஃப்ரீயாக ஜாலியாக வருவார். அவர் எதுவுமே நினைக்க மாட்டார். இந்த பந்தாலும் எங்களெல்லாம் பெங்களூருக்கு நாங்கள் வந்து பிளட் ஸ்டோன் ஆங்கில படம் ஷூட்டிங் போகும்போது பைக்கில் கூப்பிட்டு போகிறார். நாங்களாம் இங்கே இருந்தோம் அங்கே இருந்தோம் அப்படி இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அறிமுகப்படுத்துவார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் நான் அப்படிலாம் நினைக்கவே மாட்டார். இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் அப்படி தான் சார் இருக்குது. போன ஒரு 6 மாதம் முன்னாடி கூட நான் பார்க்கும்போது அதே தான் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கிறாரு. அவர் உண்மையான சூப்பர் ஸ்டார், ஒரு மாபெரும் சித்தர். கண்டிப்பா அவருமே எல்லாரும் சொல்லுவாங்க அவரு ஒரு சித்தர். எப்பவுமே அந்த ஒரு முத்திரை வச்சிருவார், முத்திரையோடய இருப்பாரு. அவரும் ஒரு ஞானம் மிகுந்த ஒரு சார். உண்மையான விஷயம் என்ன தெரியுமா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வரைக்கும் தோத்துருக்காரா? அவர் சித்தர். ரஜினி சித்தர். ரஜினி அவர்கள் சித்தர் தான். ரொம்ப இன்னைக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்ஃபர்னா 3 வருஷம் தான் தாங்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் கிட்னி உற்பத்தி ஆகிடுச்சு புதுசாக. அந்த அளவு ஒரு யோகாசனம் தியானம் பண்ணி செட்டில் பண்ணிட்டார். ஒரு மனிதர் இது பண்ண முடியுங்கிறது அவரால் தான் முடியும். அந்த சித்தர் ரஜினி சாரம். கண்டிப்பாக அவர் ஸ்டண்ட்டில் எவ்வளோ இன்வால்வ்டாக இருப்பார். செம்ம இன்வால்வாக இருப்பார். நாங்கள் அவர் கஷ்டப்பட்டு கம்போஸ் பண்ணுவோம். அவர் டக் டக்குன்னு அடிச்சு போவார். எங்களுக்கு என்ன பண்ணான்னு தெரியும். ஆனால் கிளாஸ் தேட்டரில் பிச்சிடும் கிளாஸ். ஏன்னா இப்போ ஒரு வேனை அப்படி காலை வச்சு நிறுத்துவார். நம்ம அதை நம்ப முடியாது, ஆனால் நிறுத்துவார். ஆடியன்ஸுக்கு பிடிச்சிச்சு அவர் ஸ்டைலு, அவர் டைலாக் உச்சரிக்கிறது, அவர் அந்த தலைமுடியை கோதுறது எல்லாம், அந்த சிகரெட் போட பிடிக்கிறது எல்லாமே அவர் பிடிச்சிச்சு. பிடிச்சதுனால அவர் அதுக்கு இல்லாமல் தகுதியானவர், எந்த இதுலேயும் காம்ப்ரமைஸே கிடையாது. தகுதியானவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி. கண்டிப்பாக அந்த பைக்கு அவர் நான் வெளியே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போலேருந்து அவருக்கு அந்த பைக்கு ஸ்டண்ட் மேலே ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும். நிறையா படங்கள் அந்த ஜாவான்னு நினைக்கிறேன், அந்த பைக்கில் பல ஸ்டண்ட்டு பண்ணுறது பார்க்க முடியும். அவர் அந்த பைக் ஸ்டண்ட்டில் அவரே தான் பண்ணுவார் அப்போல்லாம். அப்படியா சார்? இல்லை, நாங்கள் அதை பண்ண விட மாட்டோம். ஓகே. ஏன்னா அவர் ஹீரோ. எதனா அடிபட்டுறக்கூடாதுன்னு அவருக்கு க்ளோஸ்அப் என்ன எடுக்கணும் எடுத்துகிட்டு டூப் வச்சு தான் இருப்போம். ஓகே. ஏன்னா அது வந்து நாங்கள் ஒரு பூ கூட அவங்க மேலே விழ மாட்டோம். பூவே விழுந்தால் வலிக்காதுல்ல, அதே விழக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நாங்கள் ஸ்டண்ட் மாஸ்டரோ ஸ்டண்ட் நடிகர்களோ நாங்கள் ஹீரோயின்களுக்கு அப்படி பாதுகாத்துக்குவோம். ஸோ அதனால் அவர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும்போது அவங்க பண்ண விட மாட்டோம். ஆனால் யார் சார் அதில் ரொம்ப கம்பல் பண்ணுவான், நான் அந்த ஸ்டண்ட்டு பண்ணுறேன் நானே பண்ணுறேனே அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணுறது யார்? ரொம்ப கம்பல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விஜய் சார் பண்ணுவார். ஓகே. விஜய் சாந்தி பண்ணுவாங்க. ஓகே. அவங்க வந்து டூப்புனாலே நான் அதெல்லாம் முடியாது, நான் தான் பண்ணுவேன் அப்படிம்பாங்க. அடம் பிடிப்பாங்க. ஏன்னா உண்மையிலே ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க. அந்த மாதிரி ஒரு அடம் பிடிக்கிறவங்க. கண்டிப்பாக சார். நிறையா விஷயங்கள் பேசணும். உங்களோட ஜேர்னியாக, உங்களோட ட்ராவல்
எல்லாமே பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.